நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள சந்தோஷ்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல், நல்லதை நினைத்து நல்லதை செய்யணும்பாங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். மனசுல தினமும் நல்லெண்ணங்களை 5 முறையாவது உருவாக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். காலையில் உண்ணும் உணவுக்கு பேரு பிரேக்ஃபாஸ்ட். ஆங்கிலத்தில் பிரேக் உடைக்கிறோம், ஃபாஸ்ட் உண்ணாமல் இருப்பது. முத நாள் இரவு 8-9 மணிக்கு சாப்பிட்டது மறுநாள் காலையில் 8-9 மணிக்கு தான் காலை உணவை சாப்பிட்றோம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் உண்ணாமல் இருந்து காலையில் உண்டு அந்த நோன்பை முறிக்கிறோம். அதனால தான் அதுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவை ஓர் அரசனை போல் உண்ண வேண்டும். மதிய உணவை ஓர் இளவரசனை போல் உண்ணுங்கள். இரவு உணவை உணவில்லாதவர்கள், உணவு கிடைக்காதவர்களைப் போல் கொஞ்சமாக சாப்பிடணும். இரவு நேரத்தில் திட்டமாக தான் சாப்பிடணும், குறைவாக கூட இருக்கலாம். உணவு நிறைய இருக்குன்னா இல்லாதவர்களுக்கு, தேவையுள்ளோருக்கு கொடுத்து உதவலாம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். சந்தோஷ்குமார் சார், விவசாயிகள் செய்யும் பணியும் இதுதானே. எல்லோரிடமும் அன்பு செலுத்தணும். செலுத்தினால் இறைவன் நம்மிடம் கருணை காட்டுவான். நம்முடைய மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் காரணம் கடவுள் காட்டும் கருணைதான்கிறத மறந்துடக்கூடாது. எவரையும் எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிக்க தயாராக இருக்கணும். நாம் எந்த மனநிலையில் இருந்தாலும் நன்றாக குளித்து சுத்தபத்தமான ஆடைகளைத்தான் அணியணும். சுத்தம் சோறு போடும் பழமொழி நினைவில் இருக்கும். உங்களுக்கு நன்மை நல்லதுன்னு தோன்றும் செயல்களை உடனே செய்யணும், தாமதப்படுத்தக்கூடாது. தினசரி மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஒரு சின்ன செயலையாவது செய்யுங்கள். தினசரி காலையில் எழுந்த உடனே, கண் விழித்த உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதே போல் இரவு தூங்கிறதுக்கு முன்னாலேயும் மகிழ்ச்சியான நாளை வழங்கிய கடவுளுக்கு நன்றி சொல்லணும். தினம் தினம் ஒரு புது நாள் கிடைக்குதுன்னா அது இறைவன் கொடுத்தது தான். அந்த நாளை நன்னாளாக்கணும், நல்லது மட்டுமே செய்யணும். வாழ்க்கையில் வருவதும் போவதும் 2, இன்பம் துன்பம். வந்தால் போகாதது 2, புகழ் பழி. போனால் வராதது 2, மானம் உயிர். தானாக வருவது 2, இளமை முதுமை. நம்முடன் வருவது 2, பாவம் புண்ணியம். அடக்க முடியாதது 2, ஆசை துக்கம். தவிர்க்க முடியாதது 2, பசி தாகம். நம்மால் பிரிக்க முடியாதது 2, பந்தம் பாசம். அழிவை தருவது 2, பொறாமை கோபம். எல்லோருக்கும் சமமானது 2, பிறப்பும் இறப்பும். இவை திருமுருக கிருபானந்த வாரியாரின் பொன்மொழிகள். எல்லா தரப்பு மக்களுக்கும் பொதுவான கருத்துக்கள் இவை. சந்தோஷ்குமார் சார், உலகில் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், பிரிந்தோம்னு இருக்கக்கூடாது. பிறந்தது சாதாரண செயல்தான். ஆனால் இறப்பின் போது சாதனையாக பேசப்பட வேண்டும். இன்று நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், இன்று நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாளை மட்டுமல்ல, உலகிருக்கும் வரை பேசப்படணும். அந்த மாதிரி செயல்களாக செய்யணும். உதாரணம் பாருங்க, இன்னைக்கு ஒரு மரக்கன்று நட்டோம்னா அந்த மரம் இருக்கும் வரை இது இன்னார் வச்ச கன்றுன்னு பேசப்படும். உங்களுக்கு தெரியும் ஒரு மரம் எவ்வளவு காலம் வாழும், வாழ்ந்து மக்களுக்கு பலன் தரும்னு. ஒரு மரம் மாதிரியாவது நமது வாழ்க்கை அமையணும். இது மழைக்காலம், பருவகாலம். ஜூலை மாதம் முதல் வாரம் வன மகோத்சவம். இந்த காலங்களில் ஆளுக்கு ஒரு மரக்கன்று நட்டு மரமாக்குவோம். அதன் மூலம் இப்பூ உலகில் நமது பேரும் பேசப்படும், புகழப்படும். புகழுக்கு மயங்காதவர் யார்? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.